ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சென்னை அணி வெற்றி கிடைச்சிச்சிங்க. ஆமாங்க, லக்னோ அணி எதிரான செமையாக வெற்றி பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னங்க சென்னை அணி இப்படி விளையாடுறாங்க, எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம், கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ அணியின் கேப்டனான ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை அணி எதிரான தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. சென்னை அணி குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா லக்னோ அணி செமையான டீம் தாங்க, அதையே அவங்க கோட்டையில் போயிட்டு நம்ம வின் பண்ணியிருக்கோம். அது தோல்வி குறித்து ரிஷப் பண்ட் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் சென்னை அணி எப்போவுமே குறைச்சி மதிப்பிட மாட்டோம், அவங்க எப்படி வேணால் வெற்றி பெறுவாங்க, ஏன்னா அவங்க ஒரு சாம்பியன் சைடு. கண்டிப்பாக அந்த போட்டிக்கு முன்னே வரும்போது நல்ல பிளானோட தான் வந்தோம், ஆனால் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. கீப்பிங் தோனி இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியலங்க. அவரோட ஸ்கில்ஸும் நிறைய நான் கற்றுட்டு இருந்தேன். அவர் பண்ணுற அந்த ரொட்டேஷன், போலிங் ரொட்டேஷன்லாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நான் பேட்டிங் பர்சனலாக நல்லா விளாண்டுது எனக்கு பிடிச்சிச்சு. அதே போல் கடைசியில் தோல்விக்கு காரணம் கேட்டிங்கன்னா தோனி தாங்க. தோனி வந்து தான் அதிரடியாடி 26 ரன் அடித்தார். அந்த 26 ரன்னு தான் எங்கள் தோல்விக்கு காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 200-220 அடிச்சிருந்தா பரவாயில்ல, நாங்கள் அடித்த ஸ்கோர் ரொம்ப கம்மி தான், வெறும் 166. அந்த ரன்னு 10 தான். ஆனால் தோனி கடைசியாக வந்து அதிரடி ஆடினதுனால தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சோம். கண்டிப்பாக நான் இதை பார்த்து ரொம்ப விழுந்து போயிட்டேன். இந்த வயசில் ஒரு மனுஷன் இப்படி விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஷப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசியிருக்காருங்க. ஆமாங்க, அவர் சொன்ன ஒரு வேல் ரேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரன் அவங்க எடுக்கல, வெறும் 166 ரன் தான் அடித்தாங்க. அது ஈஸியாக நம்ம சேஸ் பண்ணிவிட்டு ஈஸியான இல்லை, கடைசி 19.3 பால் தான் அடித்தோம். ஆனால் தோனி வந்து அடிச்சாருங்க, அதுதாங்க செம. ஏன்னா 11 பந்துக்கு 26 ரன், 43 வயசு ஒரு மனுஷன் இந்த மாதிரி அடிக்கிறாரு. கண்டிப்பாக நிறைய பேர் விழுந்து போயிருக்காங்க. ஆனால் சென்னை அணி இப்போ கேட்டால் செம்மையாக செட் ஆகிருக்குன்னு சொல்லுங்க. போலிங் ஓகே, அந்த யங்ஸ்டாருக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, கான்வே ட்ராப் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீம் ஓகே. இதுதான் பிளேயிங் லெவல். எனக்கு தெரிஞ்சு இதை வச்சே போய் ஜெயிச்சா பரவாயில்ல. ஏன்னா 7 போட்டி ஆட்டோம். 7ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 தோத்தோட 2 தான் ஜெயிச்சிருக்கோம். ஒரு ஐபிஎல் ஃபஸ்ட் ஹாஃபே முடிஞ்சிச்சுங்க. அடுத்து 7 போட்டி இருக்குது. 7ல் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 5ல் 6 ஜெயிச்சா மட்டும்தாங்க பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அதனால் அடுத்த போட்டி எல்லாமே நாக் அவுட்டு. ஏன்னா லக்னோ ஒரு சூப்பர் ஜெயின்ஸ் அணி செம அணிங்க. ஏன்னா நிக்லஸ் பூராலாம் நின்றுந்தாருன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டு இருப்பார். அவரெல்லாம் சீக்கிரமாக விக்கெட் எடுத்தாங்க. நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு டீமுக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்காங்க சென்னை அணி. கண்டிப்பாக ஒரு உத்தியோகம் கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு எப்படி சொல்லுது, அடுத்தடுத்து போட்டிக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க. அடுத்த போட்டி வேறு நம்ம கோட்டையிலே ஆடுறோம், அதனால் இன்னும் ஒரு என்ஜாய் வின்னிங் மூமெண்ட்டோட வரனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரிஷப் பண்ட் எந்த மேட்சும் ஆடாத தலைவன். இந்த மேட்ச் 10 பிறண்டு உருண்டு கிருண்டு ஆடி அடிச்சிட்டா இருப்பா தலைவன். ஒரு 69 ரன். எந்த மேட்ச் ஆடாதான் தான் நம்மகிட்ட ஆடிடுறான். ஓகே விடுங்க, சென்னை அணி வெற்றி பெற்றாங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.